8ஆம் வகுப்பு கணக்கு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.1 ஃபஸ்ட் கணக்கு பார்க்கணும் ஊட்டி. இப்போ ஒரு உறுப்புல ப்ளஸ் குறியீடு, இன்னொரு உறுப்பில் ப்ளஸ் குறியீடு இருந்தால் விடை வந்து ப்ளஸ் குறியீடில் வரும். மாறுபட்ட குறியீடுகள் ஒரு உறுப்பில் ப்ளஸ் குறியீடு, இன்னொரு உறுப்பில் மைனஸ் குறியீடு இருந்தால் விடை வந்து மைனஸில் வரும். ஒரு உறுப்பில் மைனஸ், இன்னொரு உறுப்பில் மைனஸ் இருந்தால் விடை வந்து ப்ளஸ். பெருக்கல்ல நான் சொல்கிறது பெருக்கல்ல இப்போ சொல்லிட்டு இருக்கேன். மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ். சரிங்களா? அடுத்தது உறுப்புகளின் கெழுக்களை பெருக்கணும். உறுப்புகளின் கெழுக்கள்னால் ஒரு உறுப்புக்கு முன்னாடி உள்ள நம்பர், அதுதான் கெழுக்கள். சரியா? அடுத்தது அடுக்கு குறியிருந்து இப்போ 2 உறுப்பு பெருக்கிறோம். பேஸ் வந்து அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடிமானத்தை எழுதி அடுக்க கூட்டணும். சரிங்களா? இப்போ x³ x⁴ இங்கே ரெண்டுமே அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடிமானம் போட்டு அடுக்குகளை 3 + 1 4 7, விடை வந்து x⁴. சரிங்களா? அப்புறம் இந்த கணக்கில் பெருக்கல்ல வந்து ஒரு உறுப்பை ஒரு ப்ராக்கெட்டில், இன்னொரு உறுப்பை ஒரு ப்ராக்கெட்டில் போடலாம். இந்த மாதிரி போடலாம். இல்லைனா பெருக்கல் குறியீடு போடலாம். இல்லைனா ஒரு உறுப்பை சும்மா போட்டுட்டு எழுதிட்டு இன்னொரு உறுப்பை ப்ராக்கெட்டில் போடலாம். இப்போ இதுக்கு ரெண்டு என்ன அர்த்தம்னா ரெண்டையும் பெருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இதில் ப்ராக்கெட் போட்டு ரெண்டாவது ப்ராக்கெட் போடாமல் விட்டாச்சு. ரெண்டையுமே ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு பெருக்கல் குறியீடு, இல்லை இந்த மாதிரி டாட் வைக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னா ரெண்டையும் பெருக்கிறோம், 2 உறுப்பை பெருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ கணக்கு இந்த x⁴ இங்கே 2x² பெருக்கிறோம். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 2 x⁴ x² பெருக்குனா பேஸ் வந்து அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. x அப்போ x போட்டுக்கிறோம். அடுக்கு கூட்டுறோம். 4 கூட 2 கூட்டினா 6. அப்போ 2 x⁴ அடுக்கு 6 விடை. அதே மாதிரி இந்த இங்கே x⁴ இன்ட்டு -2xy, -2 இன்ட்டு 1 என்னது -2. சரிங்களா? எக்ஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே x⁴ 4 இருக்குது. இப்போது x⁴ கூட x⁴ கூட்டினா x⁴. ஏன்னா அடுக்க கூட்டணும். எக்ஸ் கூட இங்கே 1, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4 கூட 1 கூட்டினா 5, இங்கே y -2x⁴y. அதே மாதிரி இந்த x⁴ கூட இதை பெருக்கிறோம். x⁴ இன்ட்டு x⁴ x⁴ 4 கூட 4 கூட்டினா என்னது 8 இன்ட்டு y³. அடுத்தது வந்து x⁴ கூட இங்கே 2xyz பெருக்கணும். இப்போது 2 கூட 1 பெருக்குனா 2, x⁴ கூட x பெருக்குனா x⁴ இன்ட்டு இங்கே yz இருக்குது, அதை அப்படி போட்டுடுறோம். இப்போ அடுத்தது இங்கே என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு உறுப்பு தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே பெருக்கி போட முடியும். அப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்குது. இங்கே என்ன இருக்குது? -10xy³ z³ இருக்குது. இதுக்கு நேராக என்ன இருக்குது? 2yz². அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனா இது வரும். சரிங்களா? இப்போ அதை நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே -2yz² y²z இன்ட்டு இந்த தெரியாத ஒரு நம்பர். சரிங்களா? அதை எழுதிக்கிறேன். -xz². இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வருது? -10xy² z³ வருது. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்குனா இப்போ இதையும் பெருக்குனா இது வருது. அதை தான் நான் இங்கே எழுதிட்டுருக்கேன். இது தெரியாத ஏதோ ஒரு நம்பர் தெரியாது. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா இது வருது. அப்போ இதை கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ இது தெரியாது, நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். xz² இன்ட்டு -10xy² z³. இது இங்கே பெருக்கல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறும். -2y² z. இங்கே மைனஸ் வகுத்தலில் ப்ளஸ் ஆகிடும். 2 2 2 10. அப்போ இங்கே 5 வரும். இங்கே y²க்கும் அடி போயிடுது. இங்கே என்ன செட்டு இருக்குது, இங்கே செட்டு க்யூப் இருக்குல்ல, அப்போ அடி போனால் z² வரும். அப்போது இங்கே என்ன வரும்? -5x z² வருது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே மைனஸ், அப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். இங்கே மைனஸில் இங்கே ஏதோ ஒரு நம்பரு x². அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? -5. இந்த x² இங்கே x² ஈக்குவல் ஆகிடுதா? இப்போ இங்கே என்ன வரும்? -5 தான் வரும். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? -5. சரிங்களா? அப்போ -5 தான் இங்கே வரும். இப்போது x⁴ -5x² பெருக்குனா இங்கே -5 கூட 1 பெருக்குனா -5. x⁴ x⁴ இங்கே z². சரிங்களா? அடுத்தது இங்கே என்ன அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது. இங்கே 2x² கூட ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா இங்கே என்ன வரும்னு தெரியாது.
இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுது, தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாத கண்டுபிடிக்கிறோம். இப்போது இதையும் பெருக்குனா இது வருது, இதை ரெண்டையும் பெருக்குனா இது வருது, அதை நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா இது வருது. அப்போது இதில் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4x⁵ இன்ட்டு y⁴ பை இது வந்து கீழே வருது, பெருக்கல் வந்து கீழே வந்தால் வகுத்தலாம் மாறும் x⁴ y³. இப்போ இங்கே x⁴ இருக்குது, இங்கே x⁴ அடி கொடுத்தா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் வரும். சரிங்களா? இங்கே x⁴ இங்கே x⁴ போய்ட்டால் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே y⁴ அடி கொடுத்து இங்கே y⁴ அடிச்சுட்டா இங்கே வெறும் y மட்டும் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 4xy இருக்கும். சரிங்களா? இதான் அப்போ இந்த டேஷ்க்கு வர்றது என்னது? 4xy தான் நம்ம இந்த டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை இங்கே எழுதிக்கிறோம், 4xy. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு உறுப்பையும் இந்த 4xyயால் பெருக்கிறோம். 4 கூட 2 பெருக்குனா 8, xy x² பெருக்குனா x³, அடுத்தது y. அடுத்தது இந்த 4 கூட இந்த -2 பெருக்குனா -8, இங்கே x³ x கூட x பெருக்குனா x², அடுத்தது y கூட y பெருக்குனா y². அடுத்தது வந்து 4 கூட 2 பெருக்குனா 8, x கூட x பெருக்குனா x², y கூட y பெருக்குனா y², செட்டு. அடுத்தது வந்து இங்கே 4 4 5 20, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ -20. இங்கே ப்ளஸ் குறி, இங்கே மைனஸ் குறினா மைனஸில் வரும். சரிங்களா? -20. இங்கே எக்ஸு கூட எக்ஸை பெருக்குனா x², இங்கே y இல்லை அதனால் y போட்டுக்கிறோம். செட்டு இங்கே செட்², -20 x² y செட்². அடுத்தது இந்த 2 கூட இந்த -1, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ -2, -1ஐயும் 2ஐயும் பெருக்குனா -2, x கூட பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4, 2 ஏன்னா அடுக்கு நம்ம கூட்டுறோம். அடுத்தது இங்கே y அப்படி போட்டுக்கிறோம். அடுத்தது -1 × -2 +2, x² கூட எக்ஸை பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, அடுத்தது y கூட y பெருக்குனா y². அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே +1 இருக்குது, அப்போ என் விடை வந்து மைனஸில் வரும். x² × எக்ஸின் அடுக்கு 4, அப்போது x6, 4 கூட 2 கூட்டுறோம், அடுக்க கூட்ட தானே செய்யணும். 4 கூட 2 கூட்டினா 6, y × y அடுக்கு 3, அப்போது y அடுக்கு 4. அடுத்தது -x கூட +2 பெருக்கிறோம், அப்போ விடை வந்து -2 வரும். அடுத்து x² எக்ஸோட பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3, அடுத்தது y கூட y பெருக்குனா y². அடுத்து இங்கே செட்டு இல்லை, இந்த செட்டு அப்படி போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த -1 × -5 +5, x² எக்ஸோட பெருக்குனா x³. இது y × y இல்லை அதனால் y அப்படி போட்டுருக்கணும். அடுத்து இங்கே செட்டு இல்லை, செட்². சரிங்களா? அடுத்தது வந்து 2y² செட்டு, 2y² செட்டை 2x² பெருக்கிறோம். 2 × 2 4, y² இங்கே x² இருக்குது, இங்கே x இல்லை அதனால் x², இந்த x² போட்டுக்கிறேன். இங்கே y² × செட்டு. அடுத்தது இந்த -2 +2ஐ பெருக்குனா -4, இங்கே வெறும் x இருக்குது, இங்கே y², இங்கே y இருக்குது, y³ செட்டு. அடுத்தது 2 1 ஒரு 2 2, இங்கே x⁴ இருக்குது, அதை அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே y² இருக்குது, இங்கே y³ இருக்குது, அப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, y அடுக்கு 5. அடுத்தது செட்டு இருக்குது, அதை அப்படி போட்டுக்கிறேன். அடுத்தது 2 கூட 2 பெருக்குனா 4, இங்கே x இருக்குது, அந்த எக்ஸை போட்டுக்கிறேன். இங்கே y², இங்கே y, அப்போ y அடுக்கு 3, இங்கே செட்டு அங்கே செட்டு, அப்போ செட்². அடுத்தது வந்து -3 கூட 2 பெருக்குனா -6, இங்கே x, இங்கே x², எக்ஸின் அடுக்கு 3, அடுத்தது y செட்டு. அடுத்தது -3 கூட -2 பெருக்குனா 6, ஏன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு, x × x x², y × y y², செட்டை போட்டுக்கிறேன் அப்படியே. அடுத்தது -3 இங்கே 1 -3, x × எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 5, 4 கூட 1 கூட்டுறோம். இங்கே y³, இங்கே y, அப்போ y⁴ × செட்டு. அடுத்தது வந்து இங்கே -3, இங்கே வந்து 2, -3 × 2 -6, x × x x², y × y y², செட்டு × செட்டு செட்². அடுத்தது வந்து -3 × -5, 3 5 15, மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ +15.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு, ஒய் இன்ட்டு இங்கே ஒய் இல்லை அதனால் ஒய் அப்படி போட்டுக்கிறோம். இங்கே செட்டு, இங்கே செட் ஸ்கொயர்டு, செட்டு க்யூபு. அடுத்தது வந்து இப்போது இதையும் இங்கே நம்பர் தெரியாது. அப்போ இங்கே தெரிஞ்சதில் இங்கே என்ன இருக்குது இது. அப்போது இதையும் பெருக்குனா இது வருது. இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. இந்த டேஷையும் இந்த 2xyzையும் பெருக்குனா இது வருது. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனா இந்த ஸ்கொயர்டு வரும், இந்த செட் இந்த டேஷ் வரும். இப்போ இந்த டேஷ் நம்மளுக்கு தெரியாதுல்ல, டேஷ் இப்படி போட்டுக்கிறேன். -14xy செட் ஸ்கொயர் பெருக்கல் வந்து கீழே வரும்போது வகுத்தலாக மாறும் 2xyz. இப்போ செட் ஸ்கொயர்டுக்கும் செட்டுக்கும் அடி கொடுத்துறேன். ஒய்க்கும் அடிப்படுது, எக்ஸுக்கும் அடிப்படுது. 2 2 7 2 14. இப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, -7 செட்டு மட்டும் இருக்குது. அப்போ இந்த டேஷில் என்ன வரும், -7 செட்டு சரிங்களா. இப்போ இந்த 7 செட்டு கூட இந்த 2x கூட பெருக்கிறேன். 2 7 14 -14 சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறேன். அடுத்தது செட்டை போட்டுக்கிறேன். அடுத்தது -7 -2 பெருக்குனா +14 அங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இந்த செட்டு போட்டுருக்கு. இந்த எக்ஸ் ஒய் போட்டு இந்த செட்டை போட்டுக்கிறேன். அடுத்தது 7 கூட 1 பெருக்குனா -7. இங்கே எக்ஸின் அடுக்கு 4, இங்கே ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு செட்டு. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. இங்கே -7 கூட -5 பெருக்குனா 35 +35. ஏன்னா இங்கே மைனஸு +35. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே செட் ஸ்குவாட் இருக்குது, இங்கே செட்டு இருக்குது. அப்போ செட் க்யூப். இதுதான் விடை சரிங்களா. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.